பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜர்தூசி கட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த கட் பண்ண ஜர்தூசியை நம்ம எப்படி வந்து த்ரெட்டில் கோர்த்து போடுறது அப்படின்னு வந்து நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து த்ரெட்டு நான் வந்து சுவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் நீடில் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அதுவே எடுத்துக்கலாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லென்த்து வந்து அயன் நீடிலேயே பீட்ஸ் நீடிலேயே நமக்கு கிடைக்குது. நம்ம இதுக்கோசரம் ஜர்தூசி நீடில் இந்த மாதிரி நம்ம ஜர்தூசி நீடில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே வந்து இவ்வளோ ஈக்குவலாக இந்த அளவு நமக்கு கிடைக்குது. ஸோ நல்லா போய் பார்த்து இந்த எட்ஜெல்லாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு வந்து நான் த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எட்ஜில் வந்து த்ரெட்டை விட்டு மேலே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ இப்படி ஜர்தூசி கட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நம்ம இது எப்படி கரெக்டாக நம்ம அதுக்குள்ளே போடுறது அப்படின்னா இப்படி பாருங்கள். இந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டு இந்த எட்ஜ் வந்ததும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை எப்படியும் மேலே தள்ளிக்கிறோம் ஒரு விரலால். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மேலே தள்ளிக்கோங்க. ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா அது வராது. இப்போ எந்த அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவு நம்ம இப்படி எடுத்துகிட்டு இப்படி இழுத்துக்கணும். ஓகேவா? இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது ஓகே. இப்போ எந்த அளவு நமக்கு இதில் எடுக்க முடியுமோ மேலே வந்து இந்த அளவு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவு நமக்கு எடுக்க முடியுது அப்படின்னா எடுத்துகிட்டு நம்ம இப்படி த்ரெட்டில் மாட்டிக்கிறோம். எப்பயுமே பீட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம பிடிச்சிக்குவோம், நீடியில் சேர்த்திட்டு எப்படி பிடிச்சிக்குவோமோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இப்படி அந்த த்ரெட்டுக்குள்ளே வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளிக்கிறோம். தள்ளிட்டு என்ன பண்ணுறோம், இப்படி பிடிச்சி இப்படி பேக்கில் இழுத்துறக்கூடாது. ஃபோர்ஸாக இழுத்துட்டிங்க அப்படின்னா பேக்கில் இது வந்து ஜர்தூசி அப்படியே அமுங்கிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது, வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி எடுக்கக்கூடாது த்ரெட்டை. இப்படி வந்து த்ரெட்டுக்குள்ளே நீடில் இருக்கா, இதை வந்து அப்படியே வச்சு ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு மேலே வராது. என்ன பண்ணணும், நீடில் வந்து இப்படி 90 டிகிரியில் பிடிச்சிக்கணும். இப்படி கிராஸாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டு மாட்டி த்ரெட்டு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு வந்து இப்படி இழுத்து விட்ட மாதிரி பிடிச்சிட்டு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த அளவு உங்களுக்கு உள்ள அந்த த்ரெட்டோட கேப் இருக்கணும். ஓகேங்களா? அந்த த்ரெட் வந்து மேலே வர்றதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துடணும். இப்போ வந்து நமக்கு டக்குன்னு வந்துடும். அப்போ இப்படி பேக் கொஞ்சம் தள்ளினீங்கன்னா அது நெருக்கமாயிடுவாங்க. சைட் நீங்கள் எடுக்கிற பக்கமே உங்களுக்கு வரல அப்படின்னா ஆப்போசிட்டில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்டு நாட் போட்டுக்கிறோம். இது வந்து பக்கத்துலேயே நம்ம இந்த சாதி ஜர்தூசி போட்டு எண்டு நாட் போட்டாச்சுங்களா? இப்போ போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது இன்னொரு லைன் வரீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோரா. ஸோ அந்த கோராவும் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஜர்தூசி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நீடில்குள்ளே எப்படி வந்து அது இப்போ எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் இப்படி வச்சதும் அது உள்ளே போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கோரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான், ஹேண்டில் பண்ணுறதே ஈஸி தான். ஸோ இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம கோரா வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கோரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டில் நீடில் விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக விடக்கூடாது. கொஞ்சம் இப்படி நீடியில் கிராஸாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம விடும்போது நமக்கு இந்த அளவு கேப் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக அந்த த்ரெட்டை எடுத்துடலாம். இப்படி இருக்குது. இப்போ வந்து இப்படி 90 டிகிரியில் வந்து நம்ம நீடியில் வந்து விடுறோம். விட்டுட்டு இப்படி பார்க்கும்போது நமக்கு நிறைய கேப் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் மேலே த்ரெட்டை எடுத்து இப்படி பண்ணிக்கணுங்க. இப்படி எடுத்ததும் மேலே த்ரெட்டு வந்துருச்சான்னு நம்ம லூஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நீடியில் அந்த எட்ஜில் வந்து நம்ம த்ரெட்டு மாட்டியிருந்தாலும் நமக்கு இழுத்தோம்னா வராது. ஸோ இந்த மாதிரி இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூவாக வர மாதிரியே இருக்கும் நமக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோரா வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு எண்டு நாட் போட்டுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள நுழையிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். கோரா மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு எப்பயும் போல் நீடியில் வந்து இப்படி கிராஸாக வச்சு நம்ம த்ரெட் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மேலே எடுக்கிறோம். மறுபடியும் இப்படி பார்த்திங்கன்னா நீடியில் வந்து இப்படி கிராஸாக பிடிச்சி த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். த்ரெட் வந்து லூஸாக தான் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இப்படி இப்படி இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிராஸாக வச்சு அதுக்கப்புறம் த்ரெட்டை மேலே இழுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி இப்போ போட்டிருக்கோம். ஸோ இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது கண்டினியூ ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டிச் நீங்கள் கரெக்டாக போட்டு பழகினீங்கன்னா தான் நம்ம கண்டினியூ ஸ்டிச் ஈஸியாக வரும். அதனால் இதை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக 2-3 ஜர்தூசியாவது வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.